அரைச்சல் முனை அங்கே தான் இருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, பின்னாடி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேர் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம அங்கே தான் கரெக்டாக நிற்கும். ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கடலாக தான் இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான கடலாக இருக்கும், நிறைய அலைகளாக இருக்குது. வேறு அதே மாதிரி இன்னொரு சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அமைதியாக இருக்குது. ஸோ 18 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஸ்ரீலங்காவே வரும். ஸோ 18 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்காவே தெரியும்னு சொன்னாங்க. நல்ல ப்ளூவாகவும் இருக்குது தண்ணி, அதே மாதிரி கடலுமே நல்ல அமைதியாக இருக்குது. அமைதியான கடலை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற கடலையும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ இதுவுமே தனுஷ்கோடி தான், ஆனால் இது வந்து அரைச்சல் முனை அப்படின்னு ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடியில் வந்து அந்த 1965 ஏதோ ஒரு கிராமம் அழிஞ்சிருக்கான், அதையும் போய் பார்க்கலாம். வணக்கம், நான் தான் உங்கள் டோனி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நம்ம. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமில் இருக்கிற அரைச்சல் முனை அங்கே தான் இருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, பின்னாடி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேர் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம அங்கே தான் கரெக்டாக நிற்கும். ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கடலாக தான் இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான கடலாக இருக்கும், நிறைய அலைகளாக இருக்குது. வேறு அதே மாதிரி இன்னொரு சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அமைதியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் கீழே இறங்கிக்கிட்டேன். ஸோ இதுதான் எண்ட் பாயிண்ட். ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி வந்து இதுக்கு இந்த கல்லையும் தாண்டி ஆட்கள்லாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க, அதை பார்க்க தான் வந்தேன். ஸோ அதனால தான் நானுமே இங்கேருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பின்னாடி பார்க்குற சிம்போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்போல் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சீரீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது கன்னியாகுமரியில் தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பிரிட்ஜ், திருவள்ளுவர் சிலை, அதே மாதிரி சின்ன சின்ன ஊர், வேறு சர்ச்சஸ், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த அங்கேருந்து நம்ம இன்னுமே நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப டைம் கிடைக்கல, அதனால தான் நம்மளுக்கு அங்கே சரியாக இன்னுமே இடத்த சுற்றி பார்க்க முடியல. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். ஸோ ராமேஸ்வரத்துக்கும் எப்படி வந்தோம்னா விருதாச்சலம், அதாவது விருதாச்சலத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணிவிட்டு விருதாச்சலத்தில் இருந்தால் நமக்கு டைரெக்டாக ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்தோம். டிக்கெட் குள்ளது காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 160 rupees கிட்ட ஆச்சு. ஸோ அந்த டிக்கெட் குள்ளது இமேஜுமே நான் ஆட் பண்ணேன். பாயிண்ட் ஆஃப் இந்தியானாலுமே ராமர் சேது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைலாம் இருக்குது, சும்மா சின்ன சின்ன ஸ்டால்ஸாக இருக்குது ரெண்டு சைடும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வருத வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அங்கே ரோடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரோடு கொஞ்சம் தூரக்கு அப்புறம் நின்னதுக்கப்புறம் மணலில் நடந்து வரத மாதிரி இருக்குது. சரியான சூடு சூடுது கால்லாம். ஸோ அதனால ஷூஸ் எதுவும் இருந்தால் போட்டுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 18 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஸ்ரீலங்காவே வாங்க. ஸோ 18 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்காவே தெரியும்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், ஸ்ரீலங்கா எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள், அலையே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. அதாவது ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம இருக்குது வந்து ரைட் ஹேண்ட் சைட், அதே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனோம்னா கடல் ரொம்பவே கொந்தளிச்சு அலையெல்லாம் பெரிய பெரிய அலையாக வருது. இந்த மணலில் நடந்து வந்ததுக்கு இப்போ காலை நினச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் நல்ல கூலிங்காகவே இருக்குது. ஸோ இதான் ரொம்ப அமைதியான கடல். இந்த கடல் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குது. வந்தீங்கன்னா லைட்டாக அப்படி காலை நினச்சிட்டு போய்க்கலாம். நல்ல ப்ளூவாகவும் இருக்குது தண்ணி, அதே மாதிரி கடலுமே நல்ல அமைதியாக இருக்குது. அமைதியான கடலை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற கடலையும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ அப்பில் நீங்கள் பார்த்தது வந்து ரைட் ஹேண்ட் சைட் கடல். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கடல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருந்துச்சோ, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கடல் வந்து அவ்வளோ அலையுமே ஆக்ரோஷமாகவே இருக்குது. இங்கே பாருங்க தண்ணியே எவ்வளோ தூரம் வரைக்கும் வருது பாருங்கள். அந்த வரை நான் உட்காந்துருக்கேன். ஸோ உட்காந்தே தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வருது. வேறு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சர் தான், ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிட்ட வர வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஃபுல்லுமே பாறை தான், வலுவுச்சுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடும். ஸோ கடலுமே நல்ல எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுமே கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறது நம்ம கிளம்ப வேண்டியது. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைட் கடல். இதை தான் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க வந்தேன்.
அதே தான் அப்படி சொன்ன மாதிரி தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கடல் வந்து அமைதியாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு கடல் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காலை நினைக்கவே வேண்டாம், அதே வந்து தன்னப்படி நினைச்சிட்டு உங்களை இது பண்ணிடும். ஸோ அதனால ரொம்பவும் கீழெல்லாம் இறங்கக்கூடாது நீங்கள். ஸோ ஆக்ரோஷமான கடலை பார்த்தீங்களா, நான் வந்து காலை தான் நினைக்கணுன்ட்டு இருந்தேன். தண்ணி அடித்து என் சட்டை பேண்ட் வரைக்குமே ஈரமாயிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கடல் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. ஸோ சரிங்க, வெயிலும் ரொம்ப அடிக்கி. ஸோ அதே மாதிரி இன்னுமே ஒரு இடத்த கவர் பண்ண போகணும் தனுஷ்கோடியில். ஸோ இதுவுமே தனுஷ்கோடி தான், ஆனால் இது வந்து அரைச்சல் முனை அப்படின்னு ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பி பாருங்கள், அமைதியான கடலுக்கே வர வேண்டிய நிலைமையாயிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து தனுஷ்கோடியில் வந்து அந்த 1965 ஏதோ ஒரு கிராமம் அழிஞ்சிருக்கான், அதையும் போய் பார்க்கலாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புதேன். ரொம்பவே ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபுல் எண்ட் பாயிண்ட் வரைக்குமே போயிட்டு வந்திருக்கோம். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பெரிய வீடியோவை பார்ப்போம். ஓகேவா? டேக் கேர், பாய்.